சூரியன் மறைஞ்ச பிறகு இருட்டாக ஆரம்பிக்குது. தன் ஊரை நோக்கி புறப்பட தயாராகுது தனுஷ்கோடி போட் மேல் ரயில் வண்டி. கடல் நடுவுல இருட்டுல போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் டிரைவருக்கு வழிகாட்டிட்டு இருந்த ஒரே ஒரு சிக்னல் லைட் மட்டும் கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆகி போயிடுச்சு. ஒரு பயத்தோடைய பாலத்து ட்ரெயின் மேல போயிட்டு இருக்கும்போது ரயில் பெட்டிக்குள்ள இருக்கிற மக்களுக்கு இடது பக்க ஜன்னல் வழியா காற்று உள்ள வந்து வலது பக்க ஜன்னல் வழியா ஜில்லுன்னு இதமா போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காத்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்த தின்பண்ட பேப்பர், கையில வச்சிருந்த துணிப்பை எல்லாமே ஜன்னல் வழியா கடல்ல போய் விழுகுது. இந்த ட்ரெயினுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறதே உணராம அந்த ட்ரெயின் டிரைவர் பார்த்தீங்கன்னா பாவம் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு வழக்கம் போல அந்த பாலத்தை கடக்க முயற்சி செய்யறாரு. கொஞ்ச நேரத்திலே காற்றோட வேகம் அதிகமாகி ரயில் பெட்டியை அப்படி இப்படி உழுக்க மக்களுடைய கூக்குரல் சத்தம் கேட்ட இன்ஜின் டிரைவர் வண்டியை கடலுக்கு மேலேயே பாலத்திலே நிப்பாட்டிட்டாரு. அதுதான் அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்ல இருந்த கடைசி நிமிடம். அடுத்த நொடியே அந்த ட்ரெயினை நோக்கி பெரிய கருப்பு உருவம் வர்றத மக்கள் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பாவம் அது கடல் அலைன்னு தெரியாம மக்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே மொத்த கடல் தண்ணியும் பெட்டிக்குள்ள வந்து பாதி மக்களை கடலுக்குள்ள இழுத்து போயிருச்சு. இரண்டாவது அலையில தாக்கு பிடிக்க முடியாத மக்கள் கடலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெட்டிகளோட கவிழ்ந்துட்டாங்க. உடைந்த பாலத்துக்கு மத்தியில் ட்ரெயின் இன்ஜின் மட்டும் கவிழ்ந்து போகாம நின்றுட்டு இருந்தது. ஆனா அதுல ட்ரெயின் டிரைவரும் இல்ல. ஒரு ஆள் கூட தப்பிக்காம அந்த ட்ரெயின்ல பயணித்த 126 பயணிகளும் இருட்டோட இருட்டா கடலுக்குள்ளேயே மூழ்கிட்டாங்க. எஸ், நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது 1964 இந்தியாவுடைய அதிவேக 255 கிலோமீட்டர் வேகத்துல வீசப்பட்ட தனுஷ்கோடி புயல். ஊரோட எல்லையில நெருங்கிட்டு இருந்த ட்ரெயினுக்கே எப்படின்னா அந்த ஊர் மக்களோட கதி. அன்னைக்கு இரவு புயல் வரப்போகுது அப்படிங்கறத கணிச்சு தனுஷ்கோடிக்கு பார்த்தீங்கன்னா தபால் அனுப்புது மெட்ராஸ் மாகாணம். ஆனா அந்த மக்கள்கிட்ட இருந்த கொஞ்சம் மனநிலைக்கும் காற்றில் அமர்ந்து போனது. இருட்டுல நாலா பக்கமும் கடல் தண்ணி வீட்டுக்குள்ள வருது. மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல எங்கேயோ ஒரு பக்கம் நிறுத்திட்டு போற அசுர காற்று. அங்க குடிசைக்குள்ள பத்திரமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடிசையோட கடலுக்குள்ள அடிச்சு செல்லப்பட்டிருக்காங்க. பாவம் என்ன செய்ய முடியும் அந்த மக்களால? அடுத்த நாள் காலையில சூரிய வெளிச்சம் தெரியுது, விடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட எழுந்திருச்ச மக்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? மொத்த ஊர்லயே உயரமான மதகு சூர மேல நின்று தப்பிச்ச மீதமுள்ள 10-15 மக்கள் தான். சுற்றிலும் கடல் சேத்துல புதிந்து போன மக்களுடைய பிணம். மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து புயல் வருது அப்படிங்கிற செய்தியை தபால்ல கொண்டு வந்தா அதை வாங்குற தபால் நிலையமும் இல்ல. ஆக மொத்தத்துல அந்த ஊரே அங்க இல்ல. இருந்த 3000 மீனவ மக்கள்லையும் பாத்தீங்கன்னா 2000 பிணங்களை கண்டுபிடிச்சாச்சு. 1000 மக்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல. புயல் அடிச்ச அன்னைக்கு ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் தனுஷ்கோடியை சுத்தி பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே ராமேஸ்வரம் போயிட்டாங்க. அவங்க கூடவே சில தனுஷ்கோடி ரசிகர் பட்டாளமும் ராமேஸ்வரம் போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த ரசிகர்கள் எல்லாம் சொந்த ஊர் போகிறதுக்காக தனுஷ்கோடியே அழிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியாம கப்பல்ல ஏறி கடல்ல போயிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்துல இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு தான் நியூஸ் பேப்பர் மூலமாவும் ரேடியோ மூலமாவும் எல்லா தமிழ் மக்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிற முன்னாடி வரையும் அந்த கிராமத்துல 3000 மீனவ மக்களுக்கு வசதியா ஒரு துறைமுகம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்க ஒரு தபால் நிலையம், சுற்றுலா பயணிகள் வந்து போக ஒரு ரயில் நிலையம், இருக்கிற 200-300 குழந்தைகள் படிக்க ஒரு பள்ளிக்கூடம், இப்படி ரொம்பவே எளிமையா அழகா காட்சியளித்த அந்த ஒரு குட்டி கிராமம் 1964 அந்த ஒரே ஒரு இரவுனால இன்னைக்கு வரையும் அரசாங்கத்தால அறிவித்த மக்கள் வாழ தகுதியற்ற இடமா பழைய கட்டிட எலும்புகளோட மயானமா காட்சி அளிக்குது. அந்த சம்பவம் நடந்த வடுக்களை ஞாபகப்படுத்துற விதமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் பல சுற்றுலா பயணிகள் அங்க போய் பார்த்துட்டு வராங்க. உங்கள எத்தனை பேர் அங்க போயிருக்கீங்க அப்படின்னும் யார் யாருக்கெல்லாம் போக ஆசையா இருக்கு அப்படின்னும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you, bye bye.